சொல்லுங்கக்கா. இப்பதான்க்கா மண்டபத்துக்கு வந்திருக்கேன். பணத்தை வாங்கிட்டு நானே உங்களை பார்க்க வரேன்க்கா. ரேவதி அக்கா கிட்டயும் சொல்லிடுங்க. வந்துடுறேன்க்கா. வணக்கம் சார். ஆமா மீனா, நேத்து டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்கம்மா. நிறைய பேர் உன் நம்பர் கூட கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். என்ன கூப்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். பரவாயில்லமா இருக்கட்டும், அதனால என்ன? இப்ப நன்றி சொல்ல தான் வந்தியா? ஆமா சார், நன்றி சொல்லிட்டு அப்படியே பேலன்ஸ் பணத்தையும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் சார். பேலன்ஸ் பணமா? என்னமா சொல்ற? ஆமா சார், அட்வான்ஸ் 25,000 ரூபாய் கொடுத்தீங்க. இன்னும் 1,75,000 ரூபாய் இருக்குல்ல சார்? என்னமா என்னென்னமா சொல்ற? அன்னைக்கே உனக்கு ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணியாச்சே. சார், நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் பணம் 25,000 ரூபாய் மட்டும் தான் கொடுத்தீங்க. என்னம்மா, எனக்கு ஞாபகம் மறதின்னு உங்ககிட்ட சொன்னேனா? உனக்கு தான் எல்லாம் மறந்து போச்சு. அன்னைக்கே ஃபுல் அமௌண்ட் வாங்கிக்கிட்டு தானமா போனேன். ஐயோ இல்ல சார். என்ன ஏமாத்த பாக்குறியா? ஏமாத்த பாக்குறேனா? அந்த அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். என்ன சார் சொல்றீங்க? நான் எங்க சார் உங்களை ஏமாத்த பாக்குறேன்? நீங்க தான் சார் எனக்கு பணம் கொடுக்கணும். இந்த பாருமா, ஏதோ பொண்ணு ஆச்சுன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். சரியான ஆளா இருக்க நீ. புது ஆளுகிட்ட கொடுத்த பாரு, ஏன் தப்பு தான். அட்வான்ஸ் மட்டும் வாங்கிக்கன்னு சொன்னப்போ முழு பணத்தையும் கொடுத்தாதான் வேலை செய்வேன்னு அடமுடிச்சு வாங்கிக்கிட்டு. என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க? நான் எங்கம்மா போய் சொல்றேன்? பணத்தை வாங்கிட்டு வாங்கலன்னு நீ தானம்மா போய் சொல்ற. நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன்? நீங்க எனக்கு அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்தீங்க. மீதி பேலன்ஸ் எனக்கு கொடுக்கவே இல்ல சார். வெளியாளுக்கு ஆர்டர் கொடுத்தது தப்பா போச்சுப்பா. டெக்கரேஷன் பண்ணதுக்கு ஃபுல் அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்கினேன், மீதி பணத்தை கொடுங்கன்னு பிரச்சனை பண்ணுது. இல்ல சார், இவர் எனக்கு அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்தாரு. மீதிய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுக்கறேன்னு தான் சொன்னாரு. இப்ப போய் சொல்றாரு. யார் போய் சொல்றது? கொண்டாங்க அத, நீங்களே பாருங்க. முழு பணத்தையும் வாங்கிட்டேன்னு சைன் போர்டு கொடுத்துருக்கு இந்த பொண்ணு. ஆமா, அப்படித்தான் போட்டிருக்கு. ஏமா, இது உன் கையெழுத்து தானே? அது ஆமா, இது ஏன் கையெழுத்து தான். அப்புறம் என்னம்மா, பணத்தை ஃபுல்லா வாங்கிட்டேன்னு தானே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க? இல்லங்க, இவர் அப்படிலாம் என்கிட்ட எதுவும் சொல்லல. அட்வான்ஸ் இப்ப தரேன், மீதி பணத்தை வேலையை முடிச்சதும் தரேன்னு தான் சொன்னாரு. அப்படிதான் இதுல எழுதி இருக்கும்னு சொன்னாரு. அதை நம்பி தான் நானும் சைன் போட்டேன். எப்படி நீ படிச்சு பார்த்தானமா கையெழுத்து போட்டிருப்ப? இல்லங்க, அவர் மேல இருந்த நம்பிக்கையில நான் அதை எதையும் படிக்கல. படிக்காம எப்படிமா கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க? இந்தம்மா, நீயே படிச்சு பாருமா.